என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரீன் சில்லி ஃப்ரை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்ராஸில் உருவான ஒரு டிஷ்ஷுங்க. அதாவது இறால் மிளகு வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ருசியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ப்ரான் மிளகு வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். எண்ணெய் 4 டீஸ்பூன், சுத்தம் செய்த இறால் 250 கிராம், பட்டை லவங்கம் ஏலக்காய் 1 கிராம், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/4 சிட்டிகை, நறுக்கிய பூண்டு 5, நறுக்கிய இஞ்சி 25 கிராம், கருப்பு மிளகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, எலுமிச்சை 1, நறுக்கி சுத்தம் செய்த கொத்தமல்லி 1 கட்டு. நேர்களே, இந்த இறால் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா, கருப்பு மிளகு, அதனால் இடித்து 1க்கு 2 இடித்து ஒரு தூளாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து நீள் வாட்டில் கட் பண்ணி அதோட விதையை மட்டும் நீக்கி அந்த பச்சை மிளகாய் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா அது ரெண்டுத்தையும் தான் இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 5 டீஸ்பூன் ஆயில் போட்டு அதை வந்து லைட் பண்ணி ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனோன்னே இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ நான் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த வெடித்தோன்னே அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். நல்லா நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு மாதிரி பொன் முருளாக வர வரையும் இதை நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொன் முருளாக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வந்தோன்னே அதில் நல்லா நறுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே தக்காளி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி அந்த மசாலாலாம் லைட்டாக அப்படியே ஒன்றா அப்படியே வெந்து உங்களுக்கு வந்து மசாலா ரெடி ஆகுது. இதுலேயே 2 பச்சை மிளகாய் நீள் வாட்டில் வெட்டி அதில் வந்து விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. விதையை மட்டும் எடுத்துகிட்டு நீள் வாட்டில் வெட்டி ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க. இன்னும் கொஞ்சம். எதுக்காக மஞ்சள் ஆட் பண்ணுறீங்கன்னா, அந்த மஞ்சள் வந்து இந்த இறாலில் இருக்கிற அந்த கவிச்ச வாடையை வந்து எடுத்துருன்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் நீங்கள் வந்து மஞ்சள் ஆட் பண்ணுறீங்க. இதில் இப்போ ப்ரான்ஸ் ஆட் பண்ணுங்கள்.